தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. சென்னை புத்தக திருவிழாவை விரிவாக மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது புதிய தலைமுறை. அதன் ஒரு பகுதியாக புதிய புத்தகங்களில் கவனிக்க வேண்டியவற்றை தினந்தோறும் பட்டியலிடுகிறோம். வாருங்கள் பார்க்கலாம். நடுநிசி எல்லைகள் நவீன இந்தியாவின் மக்கள் வரலாறு. பாரிஸ்டர் பட்டம் பெற்ற எழுத்தாளரும் ஆய்வாளருமான சுசித்ரா விஜயன் இந்தியா, வங்கதேசம், சீனா, மியான்மர் மற்றும் பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் 7 ஆண்டுகளில் 9,000 மைல் பயணம் செய்து எல்லைப் பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களின் புலம்பெயர் அவலங்களை மிக ஆழமாகவும் விரிவாகவும் பதிவு செய்திருக்கும் புத்தகம் இது. இந்தியாவின் அறியப்படாத முகத்தை எல்லை பிராந்தியங்களில் பாரபட்சமாக நடத்தப்படும் விளிம்பு நிலை மக்களின் அன்றாட வாழ்வாதார சிக்கலை மிக நுணுக்கமாகவும் உணர்வு பூர்வமாகவும் காட்சிப்படுத்தியிருக்கிறார். ஆங்கிலத்தில் வெளியாகி இந்திய அளவில் பெரும் கவனம் பெற்ற இந்த புத்தகத்தை ஞான வித்யா தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். சீர்மை பதிப்பகம் வெளியிட்டுள்ளது. மாஞ்சோலை 1349 கீழ் 2 எனும் நான். மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களில் பல தலைமுறைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களின் வலிதோய்ந்த வரலாற்றை பதிவு செய்கிறது இந்த நூல். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளியின் மகனாக பிறந்து வழக்கறிஞராக வளர்ந்திருக்கும் நூலாசிரியர் ராபர்ட் சந்திரகுமார் தான் நேரில் அனுபவித்த, பார்த்த, கேட்ட அவலங்களையும் விளிம்பு நிலை மக்களின் வேதனை மிகுந்த கதைகளையும் போராட்டங்களையும் நம் கண் முன் நிறுத்துகிறார். விகடன் இணையதளத்தில் தொடராக வந்த இந்த கட்டுரைகளை தொகுத்து புத்தகமாக வெளியிட்டிருக்கிறது விகடன் பிரசுரம். உளி ஓவியங்கள், மதுரை புது மண்டப சிற்பங்களின் கோட்டு ஓவியங்கள். மன்னர் திருமலை நாயக்கர் மதுரைக்கு கொடுத்த பொக்கிஷங்களில் ஒன்று கலைநயமிக்க சிற்பங்களை கொண்ட புது மண்டபம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அருகில் இருக்கும் இந்த புது மண்டபத்தின் ஒற்றைக்கல் சிற்பங்களை தத்ரூபமான கோட்டு ஓவியங்களாக்கி இருக்கிறார் ரத்தின பாஸ்கர். ஒவ்வொரு சிற்பங்களையும் ஆழமாக புரிந்து கொள்ள உதவும் வகையில் அந்தந்த சிற்பங்களை பற்றிய விவர குறிப்புகளையும் தந்துள்ளார். அவரது 8 ஆண்டு கால உழைப்பின் பலனாக 2 பாகங்களாக இந்த புத்தகம் வெளிவந்துள்ளது. பெண் மருத்துவர்கள், சொல்லப்படாத கதைகள். 150 ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவில் நிலவிய குழந்தை திருமணம், பெண் கல்வி மறுப்பு, ஆணாதிக்கம், சாதிய கட்டுப்பாடுகள் என பல்வேறு நெருக்கடிகளை எதிர்த்து போராடி கல்வி வழியாக முன்னேறிய முத்துலட்சுமி ரெட்டி, ஆனந்திபாய் ஜோஷி, காதம்பினி கங்குலி, ருக்மாபாய் ரவுட், ஹைமாபதி சென், மேரி போனஸ் லூகோஸ் ஆகிய 6 பெண் மருத்துவர்களின் வாழ்க்கை பயணத்தை விவரிக்கும் புத்தகம் இது. பத்திரிகையாளர் கவிதாராவ் எழுதிய இந்த புத்தகத்தை தமிழில் சித்தார்த்தன் மொழிபெயர்த்துள்ளார். தடாகம் பதிப்பகம் இந்த புத்தகத்தை வெளியிட்டுள்ளது. ஞானம் 19ஆம் நூற்றாண்டில் மக்களின் மண் உரிமைக்காகவும் மத உரிமைக்காகவும் புரட்சிகரமான போராட்டங்களை முன்னெடுத்த வேங்கடாச்சல நாயகரின் கதை இது. பெரியார், அண்ணா, பாரதிதாசன் போன்ற ஆளுமைகளின் நன்மதிப்பை பெற்றிருந்த வேங்கடாச்சல நாயகரின் போற்றுதலுக்குரிய வாழ்க்கையை இன்றைய சமூகத்துக்கு இந்த நாவலின் வழி அறிமுகப்படுத்தி இருக்கிறார் ஆசிரியர் தமிழ் மகன். வேங்கடாச்சல நாயகரின் வீட்டை சுற்றி சென்னை பட்டணம் வளர்ந்தது. அந்த வளர்ச்சியால் வஞ்சிக்கப்பட்ட விவசாயிகளின் கதையும் இதில் பதிவாகியுள்ளது. மின்னங்காடி பதிப்பகம் இந்த புத்தகத்தை வெளியிட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக முகமது ரியாஸ், கோபாலகிருஷ்ணன், அரவிந்தராஜ். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது.